கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அடியால சாட்சியான எடுத்து ஆண்டவர் நான் நன்றி செலுத்துக்கிறேன். போன மாதம் 3ஆம் தேதி என் பேரனுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ரயில்வே ஹாஸ்பிட்டலில் பண்ணன்னு சொன்னாங்க. ஆனால் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியல. ப்ரைவேட்டில் பண்ணும்போது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. எப்படி ஆகுமோன்னு சொல்லி நான் ரொம்ப கவலையோடு வேதனையோடு அந்த நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ரொம்ப கலக்கத்தோடு நான் அழுதுகினே இருந்தேன். பாருங்க, அந்த நைட்டு ஃபுல்லாக விழிச்சுன்னு இருந்தேன். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் எனக்கு எப்படி தான் தூக்கம் வந்ததுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு எழுந்து உடனே நான் பார்த்தேன். ஒரு ஃபோன் அடிக்கிறேன். ஆப்ரேஷன் முடிச்சுமான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த நேரத்தில் அப்படியே ஒரு மான் துள்ளி போல இருந்துச்சு. ஆனாலும் என் கர்த்தர் நல்லதை செஞ்சார் அந்த நாளில். அது மட்டும் இல்லாத அதே மறுவாரத்தில் என் மகன் வீட்டில் படிச்சுட்டு இருந்தான். நான் இவன் சும்மா தான் படுத்துன்னு இருக்கான்னு நினச்சிட்டு நான் இருந்துட்டேன். வெளியே போயிட்டு நான் ரொம்ப நேரம் வெளி வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு வெளியே பார்க்குறேன். அதே பொசிஷனில் படுத்துன்னு இருக்கிறான். என்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றுமே முடியலம்மா என்னால் அப்படின்னா. எனக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு. ஆண்டவரே, என்ன அந்த புள்ள தான் ஓடுறது ஓடியாடுறது எல்லா வேலையும் செய்யும். இந்த புள்ள படிச்சுட்டு பிறகு என்னால் ஒன்றுமே முடியல. ஒரு கை கால்லாம் ஆட்டம் எனக்கு ஆகிப்போச்சு. எனக்கு பதட்டம் அதிகமாகிப்போச்சு. உடனே என் மகளுக்கு ஃபோன் அடிச்சேன். எனக்கு யாருமே இல்லை இந்த இடத்துல. என் மகளுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா தம்பி என்ன படுத்துன்னு இருக்கிறான், நீ வரியாம்மா அப்படின்னு சொன்னேன். என் மகளும் உடனே அதை சொல்லி ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துல என் மகன் வந்துட்டா. வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எழுந்துக்கூடாதுன்னு சொன்னால் எழுந்துக்கவே முடியல. அப்படியே தவறுறான். நாங்கள் தூக்க முடியல. அப்புறம் அப்படியே தவண்டுக்குனே அப்படியே முட்டி போட்டுக்கினே ஆட்டோவில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் அந்த நம்பர் முன்னாள் கொடுத்துருக்குறாரு ஒரு ஆட்டோக்காரு. எதனா இருந்தால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா நேற்று நல்லா இருந்தேன், இன்னைக்கு என்னப்பா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்த்தர் வரும்போது ஆனால் ஆண்டவர் சுகத்தோடு கொண்டு வந்தார். அன்னைக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் அது மறுவாரத்தில் என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை. தண்ணி கூட இறங்கலை. ரொம்ப பாரமாகி போச்சு. என்ன ஆண்டவரே, ஆப்ரேஷனும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தீங்க. இந்த ஜுரத்துலேருந்து ஒரு விடுதலை இல்லையே. ரொம்ப மகனுக்கு காய்ஞ்சிது. மகனுக்கு ஜுரம் அடிச்சது உடனே அவன் ஒரு 2 நாள் வீட்டில் இருந்தான். வீட்டில் இருந்தோடனே இந்த குழந்தையும் அது கூடவே படுத்துங்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அதிகமாகிடுச்சு ஜுரம் வர்றது வரைக்கும் அந்த குழந்தையால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. நல்லா ஜுரத்துலேயே ஒரு வாய் சாப்பிடுச்சு. ஜுரம் நின்ன பிறகு சுத்தமாக தண்ணி இறங்கலை, எதுவுமே குடிக்கல. எனக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. போனேன் ஞாயிற்றுக்கிழமை நான் எவ்வளோ அழ தெரியுமா, என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உக்காந்து நான் தான் முதல்ல போனேன் அந்த இடத்துல சர்ச்சுக்கு போய் உக்காந்துக்கு நான் கண்ணீரே விட்டேன். ரொம்ப அழ, என்னால் தாங்க முடியல. வீட்டுக்கு வந்தோம் என் பையனை கத்துனேன். ஹாஸ்பிட்டல் கிட்டுமா மாட்டேங்கிறியாடா, இப்படியே வச்சுக்கிறேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவன் கத்துறான். வெளியே ரோட்டில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிமா மாட்டேன்றாங்க, அப்படியே வச்சுன்னு இருக்கலாம், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அப்படியே பைத்திய புலம்புற மாதிரி சுற்றி வரேன் நான். அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாக ஆண்டவரே எப்படிதான் நீங்கள் அவனுக்கு எப்படியாச்சும் சுகம் கொடுக்கணும்னு சொன்னேன். காலையில் பாருங்க, திங்கட்கிழமை காலையில் குழந்தை எழுந்து தன்னாலேயே விளையாடுதுங்க. அந்த விளையாடும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. அவனே சாப்பிட்றான், அவனே ஆகாரம் எல்லாமே சாப்பிட்றான். அப்போ கர்த்தர் பாருங்க எவ்வளோ நல்லவராக இருந்து எவ்வளோ நமக்கு நன்மைகளை செய்து வராரு. ஆண்டவர் தான் நான் நன்றியா சோதரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.